بسم الله الرحمن الرحيم. ஒரு முஃமினுடைய சிந்தனை ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதே நோக்கமாக கொண்டுதான் அவனுடைய சிந்தனை இருக்கும், அவனுடைய செயல்பாடுகளும் இருக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலேயே நாம் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பொறுப்பிலேயே நமக்கு ரிஸ்க் வழங்கப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய பொறுப்பை கொண்டே நமக்கு இந்த உலகத்தில் பாதுகாப்பு தரப்பட வேண்டும், ஷைத்தானுடைய தீங்குகளிலிருந்து நம்மளை பாதுகாக்க வேண்டும். அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு முஃமின் அல்லாஹ்வினுடைய சிந்தனை, அவனுடைய நெருக்கம் எப்போது நமக்கு கிடைக்கும் அல்லது கிடைத்து விட்டதா அப்படிங்கிற இந்த தேட்டத்திலேயே அவன் ஒவ்வொரு நாளும் கழித்து கொண்டிருப்பான். அப்போ இன்னைக்கு பெரும்பாலானவர்களுக்கு அல்லாஹ் தொழுகை சொல்கிறான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை மிக அவசியமாக ஆக்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் ஏன் அவசியமாக அது கருதப்படுகிறது அப்படிங்கிறது தெரியாதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் தொழுகையை பொடுபோக்காக தொழுகிறோம். ஏதோ ஏண்ட தொழுகையை சரியாக தொழுகிறது, கொஞ்சம் கஷ்டமான ஒரு தொழுகைலாம் இருக்குல்ல, சுபுஹ் தொழுகை, அதே மாதிரி வியாபார நேரத்தில் வரக்கூடிய தொழுகை, அல்லது உடல் அசதியான பின்பு வரக்கூடிய தொழுகை, இதையெல்லாம் நம்ம ஒரு பொடுபோக்காக விட்டுடுறோம். இப்போ இந்த உலகத்தில் நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கிறோங்களேன், நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வருதுன்னா முதல்ல நம்ம எதை விடுவோம் அப்படின்னா தொழுகையை தான் விடுவோம். ஒரு தலைவலி வருது, ஒரு காய்ச்சல் வருது, இந்த காய்ச்சலாக இருக்கும்போது நம்ம வியாபாரத்தை விடுவோம்னா விட மாட்டோம், அதுக்குரிய ஆள்களை வச்சு எப்படி எப்படி அதை நடத்தணுமோ நடத்திடுவோம். மற்ற ஏனைய செயல்கள் எல்லாமே கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கோம். எது மட்டும் இங்கே விடப்படும் அப்படின்னா தொழுகை மட்டும் விடப்படும். ஏங்க தொழுகை வரல? இல்லை தலைவலியாக இருந்துச்சு, இல்லை காய்ச்சலாக இருந்துச்சு, அதான் வரல. அப்போ என்ன ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல ஏன் தொழுகையை விடுறோம் அப்படின்னா தொழுகையினுடைய அவசியம் நிறைய பேருக்கு தெரியாது. தொழுகை கடமைங்கிறது தெரியும், அந்த தொழுகையை கொண்டு என்னவெல்லாம் நமக்கு நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம், தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் தொழுகையை விட மாட்டோம். அதில் ஒரு செய்தியை, ஒரு சின்ன செய்தியை தான் இன்றைக்கி நான் இந்த பயானில் சொல்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு போனாங்க, அல்லாஹ்வை சந்திச்சாங்க. இப்போ ஒரு தகப்பனார் ஒரு இடத்துக்கு போகிறாருன்னு வச்சுக்கிறீங்களேன். இப்போ பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டார். அங்கே போய் என்ன செய்வார் அப்படின்னா, இங்கே ரொம்ப இனிமையாக இருக்குல்ல, ரொம்ப மனசுக்கு ஆறுதலாக இருக்குல்ல, பேசாமல் பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு பேசுவாங்க. அப்படி கவலைப்படக்கூடியவர்கள் உன்னைய கூட்டிக்கிட்டு போகலையே, அதனால நீங்கள்லாம் கவலைப்படுவீங்களே அப்படிங்கிறனால அதை சரிபடுத்தும் விதமாக எதையாச்சும் ஒரு பொருளை வாங்கிட்டு கொடுப்பார். கொடுத்து இந்த மாதிரி போனேன், நான் இப்படிலாம் பார்த்தேன், உங்களையெல்லாம் நான் விட்டுட்டு போயிட்டேன், எனக்கு கவலையாக இருந்துச்சு, அதனால் இதை வச்சுக்கிறேங்க, இதை கொண்டு நீங்கள் சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறது உலக ரீதியில் வழக்கம். இதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு போய் அல்லாஹ்வை சந்தித்து தொழுகையை வாங்கிட்டு வர்றாங்க. அப்போ அல்லாஹ்வை சந்திக்கும் போதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேச்சுவார்த்தையில் நம்மளை பற்றி கவலைப்பட்டு தான் பேசுனாங்க. அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியுன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே சலாமும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் உண்டாகட்டுன்னு சொல்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி அல்லாஹ் ரொம்ப நல்லது அப்படி சொல்லலை, வாயிலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், யா அல்லாஹ் அந்த சாலிஹான மக்களுக்கும் இந்த சலாத்தையும் ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் நீ கொடுப்பாயாக அப்படின்னு அங்கே நம்மளை பற்றி பேசுகிறாங்க. அப்போ இந்த சந்திப்பின் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் அல்லாஹ்வை சந்திச்சிட்டேன், அல்லாஹ்ட்ட பேசிட்டேன், ஆனால் என்னுடைய உம்மத்துகள் எப்படி பேசுவாங்க? அப்போ ஒரு தகப்பன் எப்படி, நான் இந்த இடத்துக்கு சந்தோஷமாக இருக்கேன், ஆனால் என்னுடைய பிள்ளைகள் மனைவி மக்கள் என்ன செய்யலை, இந்த இன்பத்தை அடையலை என்று அதை சமப்படுத்துவதற்காக அதற்கு ஆறுதல் சொல்லும் விதமாக அங்கிருந்து நினைவாக ஒரு பொருளை வாங்கிட்டு கொடுக்குறான். இதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்தித்து விட்டு
உம்மத்தை பற்றி நினைக்கிறார்கள். என்னுடைய உம்மத்து எப்படி அல்லாஹ்வை சந்திப்பாங்க, நான் மட்டும் சந்திச்சிட்டேன்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு சங்கடமா இருக்கே அப்படிங்கிற விதத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கிறாங்க. அவர்கள் நினைவையும் அல்லாஹ் புரிந்தவனாக தொழுகையை கொடுக்கிறான். தொழுகையை கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன். முஃமின்களுக்கு தொழுகை தான் மிஅராஜ். அப்ப இந்த தொழுகையை கொண்டு நாம அல்லாஹுவை அடையணும், அல்லாஹ்ட்ட பேசணுங்கிற எண்ணத்துல நம்ம தொழுவணும். அப்படி இல்லை அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்காங்கிற பயத்திலையாச்சும் தொழுவு. ஏன் அப்படி தொழுகிறான், அந்த தொழுகை சொல்றாங்க, இதன் மூலமாக என்ன கிடைக்குதுன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸின் அடிப்படையில் வேற ஒரு கருத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, யார் ஒருவன் சுபுஹ் தொழுகலை, இப்போ நம்மளுக்கு தொழுகை எதுக்கு கொடுத்துருக்குன்னு தெரியல தானே, அதனால விளங்கினவோ அவசியம்னு நினச்சி தொழுகிறவங்க தான் இருக்காங்களே தவிர அதனுடைய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சு தொழுகிறது ரொம்ப குறைவு. அப்போ தொழுகாட்டி என்ன நஷ்டங்கிறத நம்ம விளங்கிக்கிட்டா தொழுதா என்ன லாபம்ங்கிறத விளங்கிக்கிற முடியும். அப்போ ஒரு மனிதன் தொழுகலைன்னா என்ன நஷ்டங்கிறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எந்த ஒரு மனிதன் சுபுஹ் தொழுகலையோ, இப்போ சுபுஹ் தொழாமல் ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கிறீங்களேன், அவன் ஏன் சுபுஹ் தொழுகலை, அவன் ஏன் தொழுகாமல் தூங்குறான் அப்படிங்கிறதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சுபுஹுடைய நேரத்தில் ஷைத்தான் ஒவ்வொரு முஃமின்கள் பக்கத்திலையும் முஸ்லீம்கள் பக்கத்திலையும் இறங்குறான். இறங்கி அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, அந்த மனிதனுடைய காதில் தொழுகையினுடைய பாங்கு விளங்கிறாமலோ, அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் பள்ளிவாசலில் மைக்க போட்டுலாம் சொல்லுவாங்கல்ல, இந்த எந்த சத்தமும் அவன் கேட்டு முழிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவனுடைய காதில் ஷைத்தான் சிறுநீர் கழிக்கிறான். ஷைத்தான் அவனுடைய காதில் சிறுநீர் கழித்து இது போன்ற சப்தங்களை விளங்காமல் அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏற்பட விடாமல் அவன் தடுக்கிறான். காதில் மூத்திரம் செஞ்சால் என்னங்க ஆகும்? இப்போ நண்பர்களோடு சேர்ந்து படுத்திருக்கிறோம், அல்லது அண்ணன் தம்பிகளோட சேர்ந்து படுத்திருக்கிறோம், யாராச்சும் எந்திரிச்சு ஒன்றுக்கு வருதுன்னு சொல்லிட்டு நம்ம காதில் மூத்திரம் மேஞ்சிட்டு படுத்திருந்தாங்கன்னா நம்மளுக்கு எப்படி கோபம் வரும்? நண்பர்கள், கூட பிறந்த சகோதரர்கள் இவர்கள் இப்படி செஞ்சாலே நம்மளுக்கு அவ்வளோ ஆத்திரம் வரும், கோபம் வரும், கேவலமாக நம்மளை நினைப்போம். நான் என்னடா உனக்கு அவ்வளோ அசிங்கமாடா, நான் அவ்வளோ கேவலமானவனடா, என் காதில் மூத்திரம் மேய்ஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கோபத்தில் பயங்கரமாக கிளம்பும். ஆனால் ஷைத்தான் நம்ம காதில் ஒன்று கடிக்கிறான். அப்போ இதை பற்றி நம்மளுக்கு ஏதாச்சும் கோபம் வருதா, கேவலமாக நினைக்கிறோமா அப்படின்னா இல்லை. அப்போ ஷைத்தான் காதில் யூரின் போகிறான் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த யூரின் தன்னுடைய மூளைக்கு போய் சேருது, நம்ம மூளையில் போய் அது சேர்ந்துருது. அப்போ அவனுடைய அந்த மூத்திரம் நம்மளுடைய மூளையில் போய் சேர்ந்த உடனே அது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவோமே, அதாவது இப்போ நம்ம கடைக்கு சாப்பிட போவோம், காலைல டிஃபனுக்கு போனால் என்னென்ன சாப்பிட இருக்குது அப்படின்னு கேட்டோம்னாக்க, இந்த மாதிரிங்க சாம்பார் வடை இருக்குது, தயிர் வடை இருக்குது, அந்த சாம்பாரில் ஊற போட்ட வடை அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், அதே மாதிரி தயிரில் போட்ட வடை அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி பல உணவு வகைகள் இருக்குது. இப்போ ஒரு வடையை எடுத்து உதாரணத்துக்கு ஒரு மாட்டு மூத்திரத்தில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சா எப்படி இருக்கும்? அல்லது மனித சிறுநீரில் அதை ஊற வச்சு எடுத்து வச்சா எப்படி இருக்கும்? சகிக்குமா அந்த வாடை? அப்போ அதையே நம்மளுக்கு சகிக்க முடியலை அப்படின்னா நம்மளுடைய மூளை ஷைத்தானுடைய மூத்திரத்தில் ஊறிக்கிட்டு இருக்கு. எதனால? சுபு தொழுகை போகாதனால. எந்திரிக்கிறான் ஜாலியா. அப்போ அன்றைக்கு நாம் பேசக்கூடிய பேச்சு, உதிர்க்கக்கூடிய வார்த்தைகள், சிந்திக்கக்கூடிய சிந்தனை, இதெல்லாம் எப்படி இருக்கும்?
ஷைத்தானுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ளத பேச்சாக சிந்தனையாக தான் இருக்கும். அதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு மனிதனுடைய நாள் கெட்ட நாள் நல்ல நாள் அப்படிங்கிறதெல்லாம் எதை வச்சு இருக்கு? யார் சுபுகு தொழுகலையோ அவனுக்கு கெட்ட நாள். யார் சுபுகு தொழுது விட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு நல்ல நாள். இது பார்வைக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீ சுபு தொழுகை வராமல் நீ லேட்டாக எந்திரிச்சு உன்னுடைய வேலைகளை நீ தொடங்குற அப்படின்னா நீ சிந்திக்கக்கூடிய சிந்தனை உன்னுடைய மூளையே ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. என்னமோ ஒரு முசீபத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். நீ யோசிக்கிறது சரியான ஒரு ஃபோக்கஸாக இருக்காது. நீ எடுக்கிற முடிவுகள் தவறாக இருக்கும். நீ செய்கிற வியாபாரங்கள் தவறானதாக இருக்கும். சரி, இன்னைக்கு முழிச்சிருக்கும்போது ஷைத்தான் தூங்கும்போது காதில் மூத்தத்தை பெஞ்சிட்டான். இப்படி ஒருத்தனை மாற்ற முடியும்னு நினைக்கிறவன்கிட்ட ஷைத்தான் என்ன செய்வான்னா, மற்ற தொழுகைக்கு உள்ளத்தில் போய் அவனுடைய சிந்தனையை மாற்றுவான். என்ன நீ சுபு தொழுதுட்டா வந்த, நீ தொழுவாம தானே வந்த, லொஹர் தானே, அப்புறம் தொழுதுக்கலாம், முதல்ல இந்த வேலையை முடி, இதை நீ முடிக்காட்டி திருப்பி ஒன்றால் இந்த வேலையை திருப்பி செய்ய முடியாது, இந்த வியாபாரம் போயிட்டா உனக்கு கிடைக்காது, இப்படி சொல்லி மற்ற தொழுகைலாம் ரொம்ப ஈஸியாக கெடுத்துருவான். அதாவது தூங்கிக்கிட்டு இருக்கும்போது தொழுகை விடாமல் கெடுக்கிறதுக்கு ஒரு தொழுகைக்கு நாம் இடம் கொடுத்ததால முழிச்சுக்கிட்டு இருக்கும்போதும் பல தொழுகையை கெடுத்துருவான். ஏன் அப்படின்னா நம்ம சிந்தனைக்குள்ள அவனுடைய நஜீஸ் பூந்துருச்சு, சொல்லப்போனால் அவன் பூந்துட்டான். அப்போ நம்மளை சிந்தனைகள் பூரா ஒரு மாதிரியாக இருக்கும். பெருமைமிக்கவர்களே, நாம் நல்ல வழியில் இருக்கிறோம், அல்லாஹ்விற்கு நெருக்கத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறத எதை வச்சு நாம் முடிவு பண்ணணும் அப்படின்னா இதை வச்சு தான். ஏன் தஹஜ்ஜத் தொழுகைக்கு அல்லாஹ் பெருமிதமான நன்மையை கொடுக்குறான்? சுபுவுக்கு முந்தின சுன்னத்தை ஒருத்தன் தொழுதுட்டான் அப்படின்னா இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ள செல்வமும் கிடைப்பதை விட சிறந்ததுன்னு சொல்கிறாங்களே. ஏன் அப்படின்னா இந்த சுபுகு தொழுகையும் தஹஜ்ஜத் தொழுகையும் யாருக்கும் பயந்தவனாக யாரும் என்ன செய்ய மாட்டான், தொழுக மாட்டான். ஒருத்தன் தஹஜ்ஜத்துக்கு எந்திரிச்சு நிற்கிறான் அப்படின்னா அவன் அல்லாஹ்வுக்கு மட்டும் பயந்தவனாக இருந்தால் தான் எந்திரிச்சு நிற்பான். சுபுக்கும் அதே மாதிரி தான். அதனால தான் அப்போ இவனுடைய ஈமான் இந்த தொழுகையின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது. இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் அல்லாஹ் அவனுக்கு அவனுடைய நெருக்கத்தை கொடுக்குறான். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்களேன், தொழுகாதவன் ஒரு முசீபத்து பிடிச்சவன் எப்படின்னா சொல்லுவான், நம்ம நல்ல ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருந்தோம்ப்பா ஒரு காரியத்துக்கு, இவன் வந்தான் குறுக்க கேட்டான் என்ன ஏதுன்னு, விவரத்தை சொல்லிட்டு போனேன், சனியாக அப்படியே நாசமாக போச்சு, அந்த வேலையே காரியம் சரியாகலை. இது வழக்கத்தில் சொல்கிற இது இருக்குது. ஏன் அப்படின்னா அவன் ஒரு ஷைத்தானுடைய சிந்தனையில் அவனுடைய அதனுடைய ஆக்கிரமிப்புக்குள்ளே அகப்பட்டவனாக இருக்கிற ஒருத்தன்ட்ட போய் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அவனுடைய வார்த்தையும் அசிங்கமானதாக முசீபத்து உள்ளதாக வெளியாகுது. சரி, இதை இப்படி வச்சுக்கிறோம், அப்படியுமா நடக்கும் அப்படின்னு நம்ம கேட்குவோம். ஆனால் நம்ம பெரிய டவுன்லாம் சிட்டிலெலாம் பார்த்துருப்போம், இருக்கக்கூடிய மசூதிகளில் பள்ளிவாசல்களில் சுபு தொழுதுட்டு வரும்போது, மகரிப் தொழுதுட்டு வரும்போது, இஷா தொழுதுட்டு வரும்போதெல்லாம் என்ன செய்வாங்க, நிறையா மாற்று இனத்தார்கள் மாற்று மதத்தினர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா கைப்பிள்ளைகளை கையில் வச்சுக்கிட்டு வரிசையாக நிற்பாங்க. சில கிராமங்களில் இமாம் போய் ஊதி விடுவார். ஆனால் இந்த டவுன்லலாம் எப்படி நடக்கும் அப்படின்னா தொழுதுட்டு போகிறவங்க எல்லாரும் அந்த பிள்ளை மேலே ஊதிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அப்போ அல்லாஹுடைய சிந்தனையில் தன்னுடைய மூளையில் அல்லாஹுடைய சிந்தனையை வைத்து தொழுது விட்டு வருபவருக்கு அவருடைய மூச்சுக்காற்றில் அல்லாஹ் இவ்வளவு பெரிய பரக்கத்தை கொடுக்குறான். அப்படின்னா ஊதுனா சரியாக போயிருமோ, அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, ஊதி சரியாக போகிறனால தானே அடுத்தவன் வர்றான். ஊதி சரியாக போகாட்டி அவன் எப்படி திருப்பி வருவான்? அப்போ அவனை வச்சு தான் நம்ம அதை முடிவு பண்ணணும். பாய் தொழுதுட்டு போகிறாரு, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, சூண்டு ஊதுனாரு, நல்லா ஆயிடுச்சு, திருப்பியும் வர்றான். அப்போ நல்லா ஆகாட்டி திருப்பி வரமாட்டாங்க. அப்போ தொழுதுட்டு போகக்கூடியவர்களுடைய மூச்சுக்காற்றுக்கு இவ்வளவு பெரிய பரக்கத்து இருக்குன்னா
தொழுகாதவனுக்கு முசீபத்து இருக்குங்கிறதான உண்மை. இதை நாம் விளங்கிக்கிட்டோம் அப்படின்னா இன்றைய பொழுது நம்மளுக்கு நல்லா இருக்கணுமா நல்லா இருக்கக்கூடாதாங்கிறத நாமளே முடிவு பண்ணக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் நம்மள்கிட்டயே கொடுத்துட்டான் தொழுகையை கொண்டு. இன்னைக்கு சில பேர் சொல்லுவாங்க, தொழுகையெல்லாம் வக்துக்கு கடமை இல்லைங்க, அல்லாஹ் தொழுகுன்னு தான் சொல்லியிருக்கான், 5 வேளை தொழுகுன்னு சொல்லியிருக்கானா? இல்லையே. சரி, அப்படியே 5 வேளை இருந்தாலும் இதுதான் வக்துன்னு கிடையாது. இப்போ ஒரு வக்துக்கு நாம் தூங்கிட்டோம், எப்போ நாம் தானாக முழிக்கிறோமோ அப்போ தான் அந்த வக்து கடமை நம்மளுக்கு, அந்த தொழுகை அந்த சமயத்தில் தான் நம்மளுக்கு கடமையாகுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்க நிறைய பேரை நம்ம பார்க்கலாம். அப்போ இப்படி சொல்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, கண்டிப்பாக சுபு தொழுவ மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவன் என்ன சொல்கிறான், நாமளாம் எப்போ முழிக்கிறோமோ அப்போ தான் அந்த தொழுகை கடமை அப்படின்னா, சுபுவுக்கு யாருக்கும் தன்னால் முழிப்பு வராது. அதிகமாக அது இந்த காலத்தில் நல்லா ஃபோனை நோண்டிட்டு பார்க்குறதெல்லாம் பார்த்துட்டு 3 மணி 4 மணிக்கு மேலே தான் தூங்குறது. கண்டிப்பாக சுபுவுக்கு முழிப்பு வராது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வார்த்தையின்படி சுபு தொழுகாதவனுடைய காதில் ஷைத்தான் ஒன்றுக்கு போகிறான். அவனுடைய மூளை அதன் மூலமாக சிந்தனை கெடுகிறது, அவனுடைய சிந்தனை நஜீஸாக மாறுகிறது, மூளையில் ஷைத்தானுடைய மூத்திரத்தில் மூளை ஊறிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இவன் எப்போ வேணாலும் முழிக்கிறோமோ அப்போ தான் தொழுகை கடமைனா கண்டிப்பாக சுபுவுக்கு அப்படி தொழுதுட்டு தான் வருவான். இவன் மார்க்கம் பேசினா எப்படி இருக்கும்? நல்லா நீங்கள் யோசிக்கணும். இப்படி சொல்லிக்கொண்டு இப்படி தான் தொழுக முடியும், இப்படி தான் தொழுகலாம்னு சொல்லக்கூடியவர்கள் மார்க்கம் பேசுகிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும். அவதூறான வார்த்தைகள், மரியாதை இல்லாத வார்த்தைகள், இதெல்லாம் ஏன் வருது? ஆலிம்களை கேலி பண்ணி, உலமாக்களை கேலி பண்ணி, வலிமார்களை கேலி பண்ணி, சஹாபாக்களை கேலி பண்ணி, கடைசியில் நபியவே அவர் நம்மளை போல ஒரு மனுஷன்தான் சொல்கிற அளவுக்கு இந்த மூளை சிந்திச்சு அவர்களை பேச வைக்குதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது எதில் ஊறிக்கிட்டு இருக்குங்கிறத நாம் பார்க்கணும். வேண்புமிக்கவர்களே, இந்த காலத்தில் ஒருத்தருடைய சொல்லை நாம் கேட்குறதை விட அதை கேட்டு பல முறை நாம் யோசிக்கணும். நம்மளுடைய அறிவுக்கு அது எப்படி படுதுன்னு பார்க்கணும். ஒருத்தர் சொல்றதை நம்ம முழுசாக நம்பிடக்கூடாது. இந்த நம்பிக்கைங்கிறது சிந்தனையற்ற நம்பிக்கை, தெளிவு இல்லாத ஒரு சிந்தனையை நாம் இருந்தோம் அப்படின்னா ஈமானை இழக்க செஞ்சிடும். அந்த ஈமானை இழந்து தான் வாழ்ந்துட்டோம். இதனுடைய நஷ்டம் எப்போ தெரியும் அப்படின்னா, நம்மளுடைய மௌத்துடைய ஆரம்ப கட்டத்தில். அப்போ அந்த கட்டத்துக்கு போய் நம்மளுடைய நிலைகள் காமிக்கப்பட்டுச்சு அப்படின்னா திருப்பி நாம் என்ன செஞ்சாலும் அந்த கட்டத்திலிருந்து நாம் திரும்ப முடியாது. எனவே நாம் நல்லா இருக்கிற காலத்திலேயே, நம்மளுடைய சிந்தனைகளை நல்லா வைத்துக்கொள்ள முடியுங்கிற காலத்திலேயே நம்ம சிந்தனையை தெளிவுபடுத்தி மார்க்கத்தை அல்லாஹ்விற்காக, ரசூலுக்காக, நேர்மைக்காக, உண்மைக்காக சிந்திச்சு நாம் வாழ கற்றுக்கிட்டோம் அப்படின்னா எத்தனை கெட்டவனுக்கு முன்னாடி நாம் இருந்தாலும் நாம் நல்லவனாக வாழ முடியும். அதாவது நாம் சொல்கிறத தான் அவங்க கேட்கலைன்னாலும் நமக்கு நாமே ஒரு கண்டிஷனோட வாழ முடியும் அப்படின்னா நம்மளுடைய சிந்தனை தெளிவாக இருக்கணுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.